Assalamu alaikum warahmatullah. நான் அபூபக்கர் சித்திக், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் அரபிக், ஜமால் முஹம்மது காலேஜ், திருச்சி. இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்க்க போகிற லெசன் வந்து லெசன் 13 இன்ட்ராகேட்டிவ் பார்ட்டிகல்ஸ், அதவாத்துல் இஸ்திஃப்ஹாம். போன லெசனில் என்ன பார்த்தோம், பார்த்துட்டு வந்துடலாம். என்னன்னா, போன லெசன் 12ல் நான் ஒரே வீடியோவில் சொல்லியிருந்தேன், அட்டாச் ப்ரொனவுன் தென் அன்அட்டாச் ப்ரொனவுன் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. அட்டாச்னா என்ன, அன்அட்டாச்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ லமாயர் அட்டாச்சு எது எது சேர்ந்து வரும், அன்அட்டாச்னா எது சேராமல் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதோடு சேர்ந்து டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன், ரிலேட்டிவ் ப்ரொனவுன் பார்த்தோம். அதாவது நியர் ஆப்ஜெக்ட், டிஸ்டன்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு எப்படி சொல்லணும் அரபிக்கில். தென் ரிலேட்டிவ் ப்ரொனவுன் அல்லதீன அல்லது அனி, குரானில் அல்லா சில உதாரணங்களும் எப்படி யூஸ் பண்ணுறான் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். இன்னைக்கு நம்ம லெசனில் வந்து இன்ட்ராகேட்டிவ் பார்ட்டிகல். இன்ட்ராகேட்டிவ்னா தெரியும் எல்லாருக்குமே, கொஸ்டினுக்கு நம்ம என்னென்ன வேர்டு யூஸ் பண்ணுவோம், இங்கிலீஷில் என்ன யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி வேர்டு இங்கே அரபிக்கில் என்ன வருது அப்படிங்கிறது தான் லெசன். ஓகேவா? ஸோ இதுலேயுமே கிராமர் பார்ட் ஜாஸ்தி கிடையாது, மெமரி பார்ட்டு தான் ஜாஸ்தி. ஸோ மனப்பாடம் பண்ண வேண்டிய பார்ட்டிகல் ப்ரொனவுன்ஸ் தென் லெட்டர்ஸ் இருக்குது. ஸோ இங்கிலீஷில் நம்ம யூஸ் பண்ணுவோம், WH யூஸ் பண்ணுவோம், ஹவு, வென், வாட்டு, வேறு. ஸோ அதே மாதிரி அரபிக்கில் ஒரு சில வார்த்தைகள் இருக்குது, அதுதான் சொல்லுவாங்க. பார்ப்போம் இன்ஷால்லா. என்னென்னா, த இன்ட்ராகேட்டிவ் இஸ் யூஸ்ட் இன் த கொஸ்டின். நார்மலி த கொஸ்டின்ஸ் பிகின் வித் த பார்ட்டிகல்ஸ் ஹல் அண்ட் அ. இப்போ இன்ட்ராகேட்டிவில் அப்படின்னு சொன்னால் கொஸ்டின்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது தான். இதில் மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுற வார்த்தை எதுன்னு சொன்னால் ஹல்லும், ரெண்டு வார்த்தை நம்ம அதிகமாக என்ன செய்வோம், யூஸ் பண்ணுவோம். இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் த இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸில் அந்த கொஸ்டினோடைய சென்டென்ஸில் ஸ்டார்டிங்கில் வரும். இது அல்லாமல் அதர் தேன் தீஸ் பார்ட்டிகல்ஸ், இந்த ரெண்டு பார்ட்டிகல் அல்லாமல் தேர் ஆர் சம் அதர் இன்ட்ராகேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் அண்ட் அட்வர்ப்ஸ். ஒரு சில இன்ட்ராகேட்டிவ் ப்ரொனவுன்ஸும் இருக்குது, அட்வர்பும் இருக்குது. அதுவும் நம்ம கொஸ்டின்ஸ் மேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அது என்னன்னா இங்கே தான் சொல்கிறாங்க. ஸோ இன்ட்ராகேட்டிவ் பார்ட்டிகல்ஸ், இன்ட்ராகேட்டிவ் அட்வர்ப்ஸ், இன்ட்ராகேட்டிவ் ப்ரொனவுன்ஸ், இது மூணு தான். இன்ட்ராகேட்டிவ் பார்ட்டிகல் என்ன, நம்ம இங்கே மேலே படித்தது ஹல் அண்ட் அ. நம்ம ஹல்லுக்கு என்ன, இஸ், ஆர், டூ, ஹேவ், இதை யூஸ் பண்ணலாம் கொஸ்டின்னா. அதே மாதிரி ஹல் யூஸ் பண்ணுறோம். இது இல்லாமல் அட்வர்ப் என்னன்னா கைஃப, நஹவ், மதா அப்படின்னா வென், ஐனா அப்படின்னா வேர், லிமாதா அப்படின்னா ஒய், கம் அப்படின்னா ஹவு மணி, ஹவு மச். இது எல்லாமே இன்ட்ராகேட்டிவ் அட்வர்ப். இன்ட்ராகேட்டிவ் ப்ரொனவுன்ஸ்னா மன், ஹூ, மா, வாட், மாதா அப்படின்னாலும் வாட்டு தான். இங்கே லிமாதா அப்படின்னா ஒய், மாதா அப்படின்னா வாட், சின்ன டிஃபரன்ஸ் இருக்குது. ஐயுன், ஐயத்துன் ரெண்டுமே வாட், விச். என்ன வித்தியாசம்னா இது மேஸ்குலைன் யூஸ் பண்ணுவாங்க, ஐயத்துன் ஃபெமினன் யூஸ் பண்ணுவாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். ஐயுன் மேஸ்குலைன் யூஸ் பண்ணுறது, ஐயத்துன் ஃபெமினன் யூஸ் பண்ணுறது. ஸோ இது மனப்பாடம் பண்ணி ஆகணும். ஸோ நான் திரும்ப ஒரு கிளான்ஸ் சொல்லிடுறேன். இன்ட்ராகேட்டிவ் பார்ட்டிகல்ஸ்னு ஒன்று இருக்குது, இங்கே படித்தது தான். இன்ட்ராகேட்டிவ் பார்ட்டிகல்ஸ் அல்லாமல் அதர் தேன் தீஸ் பார்ட்டிகல்ஸ், இன்ட்ராகேட்டிவ் பார்ட்டிகல் அல்லாமல் இன்ட்ராகேட்டிவ் ப்ரொனவுன்ஸ்னு ஒன்று இருக்குது, இன்ட்ராகேட்டிவ் அட்வர்ப்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ அதான் 3 டைப் இருக்குது இன்ட்ராகேட்டிவில். இன்ட்ராகேட்டிவ் பார்ட்டிகல்ஸ், இன்ட்ராகேட்டிவ் அட்வர்ப்ஸ், தென் இன்ட்ராகேட்டிவ் ப்ரொனவுன்ஸ். ஓகேவா? இந்த மூணும் மெமரி பண்ணணும். இன்ட்ராகேட்டிவ் பார்ட்டிகல்ஸில் ஹல், அ ரெண்டு தான். அட்வர்பில் கைஃப, மத்தா, ஐன, லிமாதா, கம் 5. ப்ரொனவுன்லேயே 5, மன், மா, மாதா, ஐயுன், ஐயத்துன். ஒரு எக்ஸாம்பிளோட இங்கே இருக்குது. இங்கே ஹல் இந்தக கிதாபுன், ஹல் இந்தக கிதாபன், டூ யூ ஹாவ் அ புக், டூ யூ ஹாவ் அ புக், புக் இருக்கா, அந்த ஹல் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி ஐயு கிதாபின் மாக், விச் லுக் இல்லை, ஆக்சுவலாக டைப்பிங் மிஸ்டேக், இது புக். விச் புக் இஸ் வித் யூ, உங்கள்கிட்ட என்ன புக் இருக்கு, உங்கள்கிட்ட என்ன புக் இருக்கு. ஐயுன் இங்கே கிதாபுங்கிற மேஸ்குலைன், ஸோ ஐயுன் இங்கே மேஸ்குலைனாக வந்திருக்கு. இங்கே ஃபெமினைன் வேர்டு இருந்தால் ஐயத்துன் ஃபெமினைனாக வந்திருக்கும். இங்கே இன்ட்ராகேட்டிவ் வேர்பு இது எல்லாத்துல மொத்தம் 12 இருக்கு இல்லையா, இந்த 12லேயே இந்த ஐயுன் ஐயத்துன் மட்டும்தான் மேஸ்குலைன் ஃபெமினைன், வேறு எதுவும் கிடையாது. ஓகே. கைஃப சிஹத்துக, ஹவ் இஸ் யுவர் ஹெல்த். கைஃபானா ஹவ், இங்கே மேலே படித்தோம். சிஹத் அப்படின்னு சொன்னால் ஹெல்த்து. க அப்படின்னு சொன்னால் நம்ம போன லெசனில் பார்த்தோம், அட்டாச்சு ப்ரொனவுனில் க, குமா, கும் படித்தோம் இல்லையா. சிஹத்துக்க இங்கே வந்திருக்கு பாருங்க, சிஹத்துக்க ஹவ் இஸ் யுவர் அப்படின்ற அர்த்தம். க அப்படிங்கிறது இங்கே யுவர் அட்டாச் ப்ரொனவுன். கைஃபங்கிறது இங்கே படிக்கிறது இன்ட்ராகேட்டிவ் பார்ட்டிகல்ஸ் அட்வர்பில். கைஃப சிஹத்துக, ஹவ் இஸ் யுவர் ஹெல்த். மதா தலாப், வென் டூ யூ பிளே. மதா அப்படின்னா வென், இங்கே வருது இல்லையா, இங்கே இருக்கு. மத்தா அப்படின்னா வென் டூ யூ பிளே. ஸோ இது எல்லாமே ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ். மா வாஜிபுனா அலா வத்னிக்க, வாட் இஸ் அவர் டியூட்டிஸ் டுவர்ட்ஸ் யுவர் நேஷன். இங்கே மாவன்னா இங்கே இது இல்லையா, ப்ரொனவுன்ல இன்ட்ராகேட்டிவ் ப்ரொனவுன்ல மா. வாஜிபுனா நாங்கிறது நான் மேலே படித்தது இன்ட்ராகேட்டிவ் முன்னாடி லெசனில் படித்தது அட்டாச் ப்ரொனவுன். இங்கேயும் வத்தனுக்கவும் அட்டாச் ப்ரொனவுன். ஸோ இந்த மாதிரி அட்டாச் ப்ரொனவுனும் அன்அட்டாச் ப்ரொனவுன் நிறைய பார்க்கலாம், இங்கேயும் வரும், குரான்லேயும் வரும். ஓகேவா? வாஜிபுனா அவர் டியூட்டிஸ் இங்கே இருக்கு இல்லையா. நா அப்படிங்கிறது இங்கே என்ன, அவர் ஃபர்ஸ்ட் பர்சன். க அப்படிங்கிறது
யுவர் அல்லாம் ஒத்தனிக்க. ஆக்சுவலாக ஒத்தனிக்க அப்படின்னு சொன்னால் யுவர் நேஷன் அல்லது இங்கே ஒத்தணும் நான் வரும். இந்த இடத்துல இது மாற்றணும். ஃபைன், நான் மாற்றிக்கணும் இன்ஷால்லா. ஒத்தனிக்கன்னா இங்கே யுவர், இங்கே அவர் இல்லை வரும், யுவர் வரும். ஓகேவா? இந்த இடத்துல இங்கேயும் சின்ன டைப்பிங் மிஸ்டேக் கரெக்ட் பண்ணணும் இன்ஷால்லா. ஸோ ஓகே, புரியுதா? இப்போ இன்ட்ராகேட்டிவ் பார்ட்டிகிள்ஸில் பார்ட்டிகல், இன்ட்ராகேட்டிவ் அட்வர்ப், இன்ட்ராகேட்டிவ் ப்ரொனவுன். ஸோ இதுதான் லெசன் 13. தென் லெசன் 14ம் இதுவும் சின்ன லெசன் தான், இதுவும் பார்த்துடலாம். இல்லை ப்ரிப்போசிஷன்ஸ். ப்ரிப்போசிஷன்ஸ் நம்ம யாருக்காவது தெரியாது தான் என்ன, டுவர்ட்ஸு, இலா, தென் வந்து அப்பானு, வித்து, டு சொல்லலாம் இல்லையா, ஃபாரு, இது எல்லாமே ப்ரிப்போசிஷன்ஸ். இதுக்கு அரபியில் என்ன வரும் அப்படிங்கிறது தான். சேம் அதே மாதிரி நம்ம லெசன் 11, 12 படித்தது மாதிரி இதுவும் 2 இருக்கு. செப்பரபிள், இன்செப்பரபிள். இட் மீன்ஸ் என்ன, அட்டாச்சு, அன்அட்டாச்சு. அதே மாதிரி தான் லெசன் ப்ரொனவுன்ஸ் படித்தோம் இல்லையா, அதே மாதிரி ப்ரிப்போசிஷனும் அட்டாச் அன்அட்டாச் படித்த மாதிரி இது செப்பரபிள் ப்ரிப்போசிஷன், அதாவது அன்அட்டாச் சொல்லலாம், இன்செப்பரபிள் ப்ரிப்போசிஷன் அட்டாச் ப்ரொனவுன் சொல்லலாம். இங்கே அதை தான் சொல்லியிருப்பாங்க. விச் கம்ஸ் செப்பரேட்லி இன் பிட்வீன் தி சென்டென்சஸ். சென்டென்ஸில் தனியாக வரும், சேர்ந்து வராது. உதாரணமா அதுஹபு இலல் மதரசு, நீங்கள் இலா, ஐ எம் கோயிங் டுவர்ட்ஸ் த ஸ்கூல், ஐ எம் கோயிங் டுவர்ட்ஸ் த ஸ்கூல். நீங்கள் இலாங்கிறது எப்படி வந்திருக்குன்னா தனியாக வந்திருக்கு. இதே இன்செப்பரபிள்னா which comes attached with the nouns or adjective, or நவுனோட அட்ஜெக்டிவோட அட்டாச்சா வந்தால் அது இன்செப்பரபிள். இங்கே பாருங்க, குல்துலி சதீகி, குல்து இங்கே லீ இருக்கு இல்லையா, இங்கே அட்டாச்சில் 2 தான் மோஸ்ட்லி வரும், ஒன்று பி அல்லது லீ. குல்துலி சதீகி, ஐ டோல்ட் டு மை ஃப்ரெண்ட், ஐ டோல்ட் டு மை ஃப்ரெண்ட், ஐ டோல்ட் டு மை ஃப்ரெண்ட். ஸோ இதான் ப்ரிப்போசிஷன்ஸ், ஹுரூஃபுல் ஜர்ன்னு சொல்லுவாங்க. நான் லெசன் 10ல் பொசிட்டிவ் நடத்தும் போது சொல்லியிருந்தேன், முலாஃப் இலைஹி ஜெனிட்டிவ் கேஸில் இருக்கும். அதே மாதிரி ஜெனிட்டிவ் கேஸில் வர்றது ஒரு சில எழுத்துக்கள் மட்டும்தான் ஜெனிட்டிவ் கேஸில் பண்ணுவாங்க. என்னன்னா இங்கே அது நோட்டில் சொல்கிறாங்க பாருங்க. நோட்டில் நவுன்ஸ் விச் கம்ஸ் ஆஃப்டர் த ப்ரிப்போசன் ஆர் இன் ஜெனிட்டிவ் இன் கேஸ். ப்ரிப்போசனுக்கு அப்புறம் என்ன வார்த்தை வருதோ அது எல்லாமே ஜெனிட்டிவ் கேஸில் இருக்கும். இங்கே பாருங்க, இலான் இருக்குதா, இங்கே மதரசதி ஜெனிட்டிவ் கேஸ். இங்கே லீ வருதா, சதீகி. ஆக்சுவலாக இங்கே யா இல்லாட்டியும் எப்படி தான் ஜெனிட்டிவ் கேஸில் தான் இருக்கும், சதீகிக்கா சதீக் அப்படியும் வரும். ஓகேவா? ஸோ ஜெனிட்டிவ் கேஸில் வர்றதுல ஒன்று முலாஃப் இலைஹி ஜெனிட்டிவ் கேஸில் வரும், ரெண்டாவது ப்ரிப்போஷனுக்கு அடுத்து வர லெட்டர் ஜெனிட்டிவ் கேஸில் இருக்கும். ஆக்சுவலாக இது ஜார் மஜ்ரூர்னு சொல்லுவாங்க, பட் அந்த நேம் இந்த லெசனில் இல்லை. ஸோ அதனால் இன்டெப்த்தாக நம்ம அது போக வேண்டாம். ஸோ இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ப்ரிப்போஷன் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து செப்பரபிள், இன்செப்பரபிள். நம்ம முன்னாடி படித்த மாதிரி அட்டாச் அன்அட்டாச்சு தான் தனியாக வர்றது. ஸோ ரெண்டாவது ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம், ப்ரிப்போஷனுக்கு அடுத்து வர லெட்டர் ஜெனிட்டிவ் கேஸில் இருக்கும். ப்ரிப்போஷனுக்கு ஆஃப்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க, கம்ஸ் ஆஃப்டர் த ப்ரிப்போசிஷன். ப்ரிப்போசிஷனுக்கு அடுத்து வர லெட்டர் தான் ஜெனிட்டிவ் கேஸில் இருக்கும். அடுத்து லெசன் 15ல் உங்களுக்கு வெர்பல் சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆயிரும். இன்ஷால்லா அடுத்த கிளாஸில் பார்ப்போம். அஸ்ஸலாமு